நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஞாயிற்றுக்கிழமை என்னால் தோல் இல்லாமல் கூட வாழ முடியும், ஆனால் கோழி இல்லாமல் சத்தியமாக வாழவே முடியாமக்கா. அதாக 3 காடை கோழி வாங்கிட்டு வந்துடும். கத்தி இருக்குன்னு யாரும் பேடிச்சாதுங்க. இது காடையை போடக்காங்க. இன்னைக்கு காடையை போட்டு க்ரில் பண்ண போகிறோம். அதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க எப்படி க்ரில் பண்ணி. ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா, நான் பாருங்கள், இதாக எளிமையாக மூட்டை பூச்சிக்கொல்லி இயந்திரம், நவீன இயந்திரம். இதுக்குள்ளே நம்ம இஞ்சியும் பூண்டையும் போட்டு நல்லா இடிச்சணும். ரத்தம் வர்றது வரைக்கும், இந்த சாறு வர்றது வரைக்கும் நல்லா நங்குன்னு இடிக்கணும். பின்ன 1-2 வெளியே போகும், அதை எடுத்து தெரியாமல் உள்ளே போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சி தனியாக வச்சாச்சு. பின்ன நம்ம தேவையான அளவு கொஞ்சம் நல்ல மிளகாய் எடுத்து நம்ம நவீன மிஷினில் போட்டு நல்லா நங்கு 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 இடிக்கணும். இப்படி தான் இடிக்கணும் பாருங்க. அப்போ நமக்கு தேவையான இஞ்சி பூண்டு நல்ல மிளகெல்லாம் தனியாக நம்ம எடுத்து வச்சாச்சு. பின்ன நம்ம காடையை பாருங்கள், எப்படி குளிப்பாட்டி நல்லா சுகமாக அதை உறக்க கிடத்திரியும். இதையாக நம்ம இன்னைக்கு பொரித்து தின்ன போகிறோம். பொரிச்சு இல்லை, சுட்டு தின்ன போகிறோம் பாருங்கள். இதாக நம்ம இன்னைக்கு சுடக்குள்ள 3 காடை. இதுக்கு நம்ம இப்போ மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதாக நம்ம ஒரு 2 ஸ்பூனு மிளகு பொடி போடணும். முதல்ல 2 ஸ்பூன் இல்லை, கொஞ்சம் தேவை உங்களுக்கு எவ்வளோ தோணுதோ அவ்வளோ போடுங்க. நமக்கு தேவையான அளவு 2 ஸ்பூனு போட்டாச்சு. பின்ன கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் தேவையான அளவு போடணும், அது நம்ம. பின்ன உப்பு தேவையான அளவு. பின்ன ஒரு முழுசான எலுமிச்சம்பழம் ஒன்று, சின்னதாக இல்லாமல் பெருசாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ் ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுக்கணும். அதை நல்லா ஷேப்பாக கட் பண்ணி எடுங்க. இன்னும் முக்கியமான ஒரு விஷயம், கொட்டையோடு போட்டுறாதீங்க. கொட்டை வெடித்தா நம்ம பொறுப்பு இல்லை. கொட்டை எடுத்து போடுங்க, அதுக்கு நல்லது. பின்ன அதை ஒரு குழி தோண்டி அதுக்குள்ளே மற்ற எலுமிச்சம்பழத்தை ஊற்றுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்ம எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு ஊற்றியாச்சு. அது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம தனியாக இடித்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அது கூட சேர்க்கணும். பின்ன அந்த இடித்து வச்சுருந்த நல்ல மிளகையும் அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி
தண்ணியை தான் ஊற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாது, எண்ணெய் ஊற்றியாக மிக்ஸ் பண்ணணும். அதாக நம்ம அந்த குழி தோண்டி வச்சுருக்கிறது. அதாவது என்ன வேணாலும் மிக்ஸ் பண்ணுங்க. அதுக்காக மண்ணெண்ணெய் எதுவும் எடுத்து மிக்ஸ் பண்ணிடாதுங்க, நான் பொறுப்பு இல்லை. நான் இப்போ மிக்ஸ் பண்ணி வந்து பாம் ஆயில் ஆகும். பாம் ஆயிலை மிக்ஸ் பண்ணி அது கூட சேர்த்து நல்லா கலக்கி விடணும். இந்த பாருங்கள் எப்படி ஆகும். அந்த இஞ்சி பூண்டையும் அது கூட போட்டு நல்ல மிளகையும் போட்டு மசாலையும் போட்டு நல்லா விரவணும். நான் பாருங்கள் இப்படி ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்ம கோழிக்கு தேய்ச்ச வேண்டிய மசாலா எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பின்ன அங்கங்கே கோழிக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய வேலைகள்லாம் இருக்குது. அது அங்கங்கே கீரை விடணும். காலில் கையில் அங்கங்கே போட்டுருங்க. கீரை மாற்றி வேற எங்கேயும் போட்டுறாதீங்க. உங்கள் கையில் என்னதும் நல்லா கீறணும். அப்போ தான் இந்த மசாலா எல்லாம் கோழியில் நல்லா பிடிச்சி நிற்கும். அப்போ தான் தின்னமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா வந்து நம்ம கோழிங்க மேலே நல்லா தடவி விடணும். நான் இதே போல் தடவி விடணும். அது இல்லாமல் அந்த கீரை வச்சுருந்த இடத்துல எல்லாம் நல்லா தேய்ச்சி விடணும். அப்போ மசாலா நல்லா பிடிச்சி டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்ம கோழியை வந்து மசாலையில் நல்லா குளிப்பாட்டி இலையில் படுக்க வச்சுருக்கோம். இனி அதை நம்ம பருவாடி பண்ணக்கு ரெடியாக இருக்கும். சரி, வாங்க பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்ம கோழியை வந்து ஒரு அரை மணிக்கு ஒரு தட்டு வச்சு மூடி வச்சணும். அப்போ தான் மசாலா எல்லாம் பிடிச்சி கரெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்ம வந்து ஊற வச்சுருந்த காடை வந்து அரை மணிக்கூர் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும். பாருங்கள் எப்படி வேறு லெவலில் ரெடி ஆகிருக்கு. இதாக நம்ம காடை. நம்ம இதை கம்பியில் குத்தி க்ரில்லு ரெடி ஆகணும். அங்கே ஒன்றொன்னா எடுத்து கொடுப்போம். கோழிக்கு ப்ரொடெக்ஷனில் எதுவும் இருக்கணும், மாற்றி எதுவும் கொடுத்துருது. ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்ம கோழி வந்து நெருப்பு நல்லா வெந்துட்டுருக்கு. நெருப்பு நம்ம கரெக்டாக வச்சணும், பட்டம் படாமல் வச்சணும். ஓவராக நெருப்பு வச்சா கரிஞ்சு போயிடும். அடிக்கடி அப்படி சுற்றி விடணும். மேலே அங்கங்கே கொஞ்சம் எண்ணெய் வேறு தெளித்து விடணும். அப்போ நல்லா முறுமுறுன்னு வரும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து கோழியை அப்பப்போ சுற்றி விடணும். அப்போ தான் கரியாமல் இருக்கும். பின்ன கோழி ஆல்மோஸ்ட் வெந்தாச்சு. அப்போ நம்ம இறக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்போ பாருங்கள் நம்ம காடை க்ரில்லில் எப்படி ரெடியாக இருக்குதுன்னு பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. பார்த்தாலே எச்சு ஊறுது. அப்படியே நாக்கில் இருந்து தண்ணி சொட்டு. வாங்க டேஸ்ட் பண்ணி போவோம்.
ஃப்ரெண்ட்ஸ் அப்போ சிக்கன் வேறு லெவலில் பார்த்துடுங்க. ஓகே, பின்ன நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. வேறு லெவலாக இருந்து மக்கா. கடையில் இருந்து நம்ம வாங்கி சாப்பிட்றதோட நம்மளாக செஞ்சு நம்மளாக சாப்பிடும்போது ஒரு வேறு லெவல் டேஸ்ட்டு. அது நம்ம இன்னும் நல்ல சந்தோஷம். நான் இன்னும் முழுசாக தின்னல மக்கா. நான் போய் தின்னுட்டு வரேன். சரி, எல்லோரும் மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலே உள்ள அந்த பெல் பட்டனை அழுத்தி விடுங்க மக்கா. சரி, முடிஞ்சு.